யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் கடைசி வார்த்தையை நாம் வாசிக்கலாம். 33வது வார்த்தை. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தாம் சிலுவைக்கு போக முன்பதாக தம்முடைய சீஷரிடத்திலே தனிப்பட்டு பேசின காரியங்கள் தான் இந்த 15, 16, 17 ஆகிய இந்த 3 அதிகாரங்களும். அதிலே ஆண்டவர் இந்த 16ஆம் அதிகாரத்தில் கடைசியில் சொல்கிறாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் உங்களுக்கு தொந்தரவு வந்துக்கிட்டே தான் இருக்கும், தைரியமாக இருங்க. இப்படியே இருக்கு, தைரியமாக இருங்க, நான் உலகத்தை எல்லாம் என்ன செஞ்சேன், அதெல்லாம் மேற்கொண்டேன் அப்படின்னு இன்னொரு மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. ஒரு 4 மொழிபெயர்ப்பை நம்ம வாசித்து பார்த்தோம்னா அதில் சொல்லப்படும், உலகத்தில் உங்களுக்கு தொந்தரவு வந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனாலும் பயப்படாதீங்க, ஆனாலும் ஜடமாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. எதுக்கு தொந்தரவு வருது, எதுக்கு இடைஞ்சல் வருது, எதுக்கு உபத்திரவம் வருது அப்படின்னா, நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்களாய் தேவன் வைக்கவில்லை. ஆமென். நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல அப்படிங்கிறார். நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. முந்தின அதிகாரங்கள்ல ஆண்டவர் அப்படித்தான் 14, 15 எல்லாம் சொல்றார். அல்லேலூயா. நீங்க, நான், அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அந்த மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கிட்டு இங்கிட்டு போகிறது வர்றதெல்லாம் நிப்பாட்டிடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். வந்து உக்காந்தன்னா அந்த மெசேஜ் டயத்தில் எங்கேயும் அசையக்கூடாது, எங்கேயும் உங்கள் கவனம் போகக்கூடாது. அல்லேலூயா. தண்ணி குடிக்க போவீங்க, அப்புறம் தண்ணி குடித்தா ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி சூழ்நிலை போகிறோம். அப்படியெல்லாம் இருக்காமல் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் நம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அங்கே சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படிங்கிறார். ஏனென்றால் நாம் உலகத்தார் அல்ல. அந்த சிந்தை முதல்ல நமக்கு இன்னைக்கு வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எதுக்கெடுத்தாலும் நம்ம அந்த உலகத்தான போலவே சிந்திச்சு 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 தான் நம்ம துக்கம் அடைகிறோம். நான் இந்த உலகத்துக்கு உரியவன் சொல்லுங்க, ஒரு 2 தடவை சொல்லுங்க. நான் இந்த உலகத்துக்கு உரியவன், நான் உலகத்துக்குரியவன், நான் உலகத்துக்குரியவன் அல்ல. இத மனசுல என்ன செய்யணும், ஆக்கணும். உலகத்துக்குரியவனாய் நான் இல்லாமல் இருந்து கொண்டு இந்த உலகத்தானை போல வாழ்வதற்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? சரி, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல அப்படின்னு சொல்ற நாம் எதற்குரியவர்கள்? இந்த உலகத்துல தானே இருக்கிறோம். அப்படின்னா இந்த உலகத்துக்குரியவர்களாய் நாம் இல்லாவிட்டால் எதற்குரியவர்களாய் இருக்க வேண்டும்? நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்லன்னு ஆண்டவர் சொல்றார். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும். அந்த வசனத்தை எடுத்து வாசிருங்களேன். எதுக்கு நம்ம 17 தான். அதே வாசிங்க. 17, 8, 16. நான் உலகத்தான் அல்லாதது போல, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. யாருக்காக வேண்டுகிறார்னா நமக்காகத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல ஜெபிக்கிறார். ஆமென்.
நாம் உலகத்தார் அல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம உலகத்தாரை போலவே வாழ்ந்தா ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார்? நீங்களும் நான் யாரு? கொஞ்சம் பக்கத்தில் கையை பிடிங்க. வசனம் சொன்ன உடனே, வசனத்துக்கு போன உடனே பிசாசு கண்ணை மூட வைப்பான். கையை பிடிச்சு பக்கத்தில் கையை பிடிச்சு 3 பேர் இருந்தால் 2 பக்கம் பிடிங்க. அல்லேலூயா. நீங்க உலகத்தார் அல்லேனா அப்படின்னா எந்த பரலோகத்துக்கு உரியவர்கள்? சத்தமா அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, பரலோகத்துக்கு உரியவர்கள். பரலோகத்துக்கு உரியவர்கள்னா பரலோக சிந்தை வரணும், பரலோக நினைவு வரணும், பரலோகத்தை பத்தி தான் பேசணும், பரலோகத்தை பத்தி தான் என்ன செய்யணும்? அல்லேலூயா சொல்லுங்க. பேசுறது பூரா உலக பிரகாரமா பேச, உலகத்தை மாதிரியே நடக்கிறது, உலகத்தை மாதிரியே எல்லாமே செய்யறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தான் இல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்லைங்கிறாரு. அப்ப நான் உலகத்தாரா இல்லாத நாம் இந்த உலகத்துல இருக்கிறபடினால உலகம் நம்மை பகைக்கத்தான். சொல்லுங்க, உலகம் நம்மளை பகைக்கும். உலகம் நம்மளை சிநேகிச்சாதான் சிக்கலே. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நம்ம மேல ரொம்ப அன்பா இருந்து இவங்களை போல அப்படின்னு சொல்லி, எங்க அக்கா எங்க அண்ணன் இவர் எனக்கு அப்படின்னு சொன்னாதான் சிக்கல. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கூட்டம் பிரசங்கம் பண்ணது எப்படி அப்படின்னா, எல்லாரோடும் அன்பா இருந்து, யாரு கூடயும் பகை இல்லாமல், யாரையும் வெறுக்காமல். அதெல்லாம் இல்லை, நம்ம செய்யணும். நம்ம யாரையும் வெறுக்கக்கூடாது, நம்ம யாரையும் பகைக்க கூடாது. ஆனா அது நம்மளை பகைச்சுத்தேன் ஆகும். ஏன் தெரியுமா? நான் உலகத்தான் அல்ல. ஏன்னா அவனோட நான் ஒத்து போகவே முடியாது. உலகத்தானோடு எப்படி ஒத்து போறது? மனம் திரும்பாதவனோடு எப்படி நான் ஒத்து? அல்லேலூயா சொல்லுங்க. நான் தேவனுடையவனா நின்னா நான் யாரையும் பகைக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் யாரு மேலையும் கசப்பா இருக்க மாட்டேன். கசப்பா இருந்தாலும் அதை மன்னிச்சு நான் என்ன செஞ்சிருவேன்? கசப்பு வந்தாலும் அதை விட்டுருவேன். ஆனா உலகம் என்னை பகைச்சுக்கிட்டே தான் இருக்கும். உலகம் என்னை துன்பப்படுத்திக்கிட்டே. ஆவியிலே பிறந்தவனை மாம்சத்தில் பிறந்தவன் துன்பப்படுத்தினா அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது ரோமர்ல. ஆமென் சொல்லுங்களேன். நீ ஆவியானவன், ஆவியில பிறந்து ஆவிக்குரியவனா இருந்தா உன்னை உலகம் பகைக்கணும். ஆமென். அப்பம்போது அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், எல்லாரும் உங்களை பற்றி. ஆமென். எப்படி அந்த சந்தோஷம் வருதுன்னா, எல்லாரும் பகைக்கும் போது எப்படி சந்தோஷம் வருது அப்படின்னா, நான் பரலோகத்துக்குரியவனாய் இப்பொழுது இருக்கிறேங்கிற நினைவு வந்தா சந்தோஷம் வரும். இப்படி என்னை எல்லாரும் வைக்கிறாங்க, எல்லாரும் என்னைய பகைக்கிறாங்க, எல்லாரும் என்னைய ஒதுக்குறாங்க, எனக்கு மட்டும் இந்த காடு கொடுக்காம எங்க வீட்டுக்கு மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டாங்க. சந்தோஷப்படுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா காரணம் இருக்கும். நீ போய் போட்ட சண்டைனால உன்னைய வெறுத்தாங்கன்னா போய் சமாதானமாகு. ஆனா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் உன்னை பகைச்சாங்கன்னா சந்தோஷப்படு. அல்லேலூயா. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொன்னவர், அதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா திடமனதா இருக்கணும். ஆமென். ஜெயிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. உபத்திரவத்தை என்ன செஞ்சுதே ஆகணும்? ஜெயிச்சுட்டே ஆகணும். ஏன்னா உபத்திரவம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உடன் பிறந்தது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். உங்களுக்கு ஒரு உபத்திரவம் கிடையாது. கர்த்தரை தேடினா ஒரு உபத்திரவம் கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது, கிடையவே கிடையாது. உபத்திரம் உண்டு. ஆனா திடன் கொடுக்கிறவர் நம்மோடு இருக்கிறார், திடப்படுத்துகிறவர் நம்மோடு இருக்கிறார், ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார், ஜெயிக்க பண்ணுகிறவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உபத்திரவத்துக்குள்ள போகாம, உபத்திரவத்தை பார்க்காம ஒரு நாள் ஒருத்தனும் பரலோகத்துக்குள்ள போக போறது கிடையாது. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 14:22 நினைக்கிறேன். வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாம் சொல்லுங்க
ஒத்த உபத்திரவம் இல்ல. அநேக உபத்திரவம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. அப்பக்கப்ப கையை பிடிச்சாதான் எங்க பரலோகத்துக்கு இழுத்துட்டு வர்றதுக்காக, பரலோகத்துல இருந்து. ஆமேன்னு சொல்லுங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க. அநேக உபத்திரவம். 1 2 கிடையாது. ஒரு மாடிக்கு போகணும்னா ஒரு படியில ஏறினா போதுமா? அது உயரமான மாடி. அந்த மாடிக்கு போகணும்னா ஒரு படியில அப்படி ஏறின உடனே மாடிக்கு போயிடலாமா? அநேக படிகள். ஆமேன்னு சொல்லுங்களேன். உள்ளதா இல்லையா? ஒரு வீட்டுக்கு வரணும்னா 4 படி, ஆனா மாடிக்கு போனா 15 20 படி. அநேக படிகள் கடக்கத்தான் செய்ய வேண்டும். பரலோகம் ரொம்ப உயரத்தில் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். உபத்திரவத்தை தவிர்த்துட்டு பரலோகம் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? சத்தியத்தை தெளிவா சொல்றேன். வசனத்திலிருந்து நிறைய காரியத்தை சொல்லி தர்றேன். நீங்க மனசுல தெளிவா சத்தியத்தை ஆகிங்க. உம்மோடைய உபத்திரவமா தான் இருக்கு. இன்னைக்கு காலையில வந்ததுல இருந்து உம்மோட உபத்திரவமா தான் இருக்கு. ஜெபம் பண்ணலையா ஏன்னு சொல்லி அந்த உபத்திரவம் சேர்ந்துதேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில பேருக்கு வருத்தமாக இனிய பேர் சொல்லி கூப்பிடுறீரு. ஒருத்தங்க பேர் சொன்னதுக்காக சபைக்கு வரலங்க. இப்படி உட்கார்ந்துருக்கும் போது, இப்படி நின்றுகிட்டு இருக்கும் போது அவங்க பேரை சொல்லிட்டேன். என்ன அப்படின்னு பேர் சொல்லிட்டேன்னா, எப்படி என் பேரை சொல்லுவேன், அதனால சபைக்கு வர மாட்டேன். அந்த குடும்பமே வரல. என்ன செய்யறது? நாளைக்கு தான் தெரிச்சு, அடுத்த வாரம் தான் தெரியும் எத்தனை பேர். அல்லேலூயா. உபத்திரவம் எதுக்கு? நம்மளை சீர்படுத்துவதற்கு. ஆமென் சொல்லுங்களேன். தேவன் ஏன் ஒரு மனுஷனுக்கு, தன்னை தேடுகிறவர்களுக்கு, நீதிமானாய் மாற்றப்பட்டவனுக்கு, கர்த்தரை தேடி கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு மனுஷனுக்கு உபத்திரவத்தை தேவன் ஏன் அனுமதிக்கிறார்? உபத்திரவத்தின் பாதையை ஏன் அவனுக்கு கொடுக்கிறார்? ஒரு சமாதானமா சந்தோஷமா இயேசுவை ஏற்றுக்கொண்டா மகிழ்ச்சியா ஆனந்தமா பாடிக்கொண்டே போக ஒரு வழி உண்டாக்க கூடாதா? ஏன் இந்த உபத்திரவம்? அல்லேலூயா. நம்ம வாசிச்ச வசனத்தில் சொல்லப்படும், நம்ம அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் அப்படின்னாலே உபத்திரவங்கள் தான் படிக்கட்டு. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல இருக்கிற மாதிரி லிஃப்ட் எல்லாம் என்ன இல்லை. அப்படியே பாருங்க, இப்படி போய் இப்படி நின்னீங்கன்னா அப்படி கதவு பூட்டும், அப்படி நிக்கிற மாதிரி தான் இருக்கும். படக்குன்னு கதவு திறந்தா 3வது மாடி. அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்துக்கு லிஃப்ட் எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் லிஃப்ட் கொடுத்தாரு. யாருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் லிஃப்ட்ல போனார். எலியாவுக்கு மட்டும்தான் லிஃப்ட். நீ லிஃப்ட்ல போன இல்லடா, மறுபடியும் உன்னை லெஃப்ட் பண்றேன்டான்னு இறக்கி விட்டு அவனை எப்படி மரணிக்க வச்சாராம்? நீ லிப்ட்லயாம் அவனை வர்ற பொருடா உன்னைய வச்சுக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் கொண்டு வந்து பூமிக்கு இறக்கி விட்டு அவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, யாருன்னா எலியா. யாரு? எலியா எப்படி பரலோகத்துக்கு போனாரு? சுழல் காட்டுல அக்கினி ரதங்கள் வந்து அவனை அப்படியே சுழல் காட்டுல தூக்கிட்டு போயிருச்சான். ஆமென். மரணத்தையே பார்க்கல. இவர் தான் லிப்ட்ல போனவர். ஆமென் சொல்லுங்களேன். இந்த லிப்ட்ல போனவரை அங்கிருந்து லெஃப்ட் பண்ணி கீழே மறுபடியும் அனுப்பி யோவான் ஸ்நானகனாய் பிறக்க வச்சார். ஆமென் சொல்லுங்களேன். யோவான் ஸ்நானகனுடைய நிலைமை என்ன தெரியுமா? வாழ்நாளெல்லாம் உபத்திரம். அவன் பிறக்கும் போது அவங்க அம்மா அப்பாவுக்கு வயசு என்ன தெரியுமா? யோவான் ஸ்நானகனுக்கு வயசு என்ன? யோவான் ஸ்நானகன் அம்மா அப்பாவை பத்தி வேதம் சொல்லுகிறது முதிர் வயது. எத்தனை வயது? முதிர் வயதுல ஒரு என்ன செஞ்சான்? ஒரு குழந்தையை பெற்றெடுத்தான். அவன் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அவருடைய வயது முடிந்து அவனை கவனிக்க ஆள் இல்லாம அவன் காட்டுவாசியா மாறி சோறு தண்ணி கிடைக்காம காட்டுக்குள்ள இருந்து வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. உடுத்துறதுக்கு உடை இல்லை, போடுறதுக்கு ஜட்டி கிடையாது, சட்டை கிடையாது. என்னதை உடுத்தியிருந்தானா? எத்தனை வயசு வரைக்கும்? எத்தனை வயசு வரைக்கும்? ஏசுநாதருக்கு 6 மாசத்துக்கு முந்தினவன். சரிதானா? ஏசு கிறிஸ்துக்கு 6 மாசத்துக்கு முந்தினவன்.
இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற வரைக்கும் அவனுக்கு உடுத்துவதற்கு உடை கிடையாது. ஆனா தேவனோடு கொண்டுள்ள தொடர்புல மட்டும் குறையே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை, ரொட்டி கிடையாது, அப்பம் கிடையாது, மீன் கிடையாது, எதுவும் கிடையாது. வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளின்னா என்னங்க? வெட்டி. நம்ம பாசையில சொன்னா காட்டுல கிடக்கிற விட்டியும் காட்டுல கிடக்கிற தேனும். தேனை எடுத்து சாப்பிட்றதுன்னா லேசப்பட்ட காரியமா? நீங்க தேன் கூட்டில் போய் கையை வச்சு பாருங்க, உங்களுக்கு அதனுடைய அருமை புரியும். அல்லேலூயா. ஒரு தேன் எடுக்கணும்னா என்ன கஷ்டம். வெட்டுக்கிளியை பிடிச்சு புசிச்சான் அப்படின்னா அவனுடைய மனநிலைமை, அவனுடைய சூழ்நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிங்க. வாழ்நாள்ல அவன் படாத கஷ்டமே கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும், அவன் எலியாவின் ஆவி உள்ளவனா. எலியாவின் ஆவி அந்த பலமும் இதுமா இருந்ததுனால தேவனோடு அந்த தேவ ராஜ்யத்துல இருந்தான். எலியாவின் காலம் எங்க இருக்குது? ராஜாக்கள்ல இருக்கு. இங்க பிறந்தது எங்க பிறந்தான்? இயேசு கிறிஸ்துவின் காலத்துல பிறக்கிறான். இடத்துல ஒரு 1000 வருஷம் எங்க இருக்கிறான்? இங்க இருக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்துக்கே நானும் சேர்ந்து எலியாவோட போயிட்டேங்கிறவங்க சத்தம் அல்லேலூயா. சில பேர் பரலோகத்துக்கு போயிடுறாங்க. அதனாலதான் சொல்றேன். ஏங்க, ராஜாக்கள் காலத்துல 17ஆம் அதிகாரத்துல இருந்து ஒரு கொஞ்ச நாள் தான் தெரிகிறாரு. அதுக்கப்புறம் சுழல் காட்டுல என்ன செஞ்சிடறாரு? 2 ராஜாக்கள்ல எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ ராஜாக்கள் காலம் வந்து அதுக்கப்புறமா அடிமைப்படுத்தப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு மீண்டு வந்து 400 வருஷம் ஆகி அதுக்கப்புறமா பிறக்கிறார் யாரு? 1000 வருஷத்துக்கு மேல எங்க இருந்தாரு? சுழல் காட்டுல லிப்ட்ல போய் பரலோகத்துல இருந்தவர் இப்ப பூமிக்கு மறுபடியும் வந்தாலும் அவருடைய ஆவியெல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் பரலோகத்துக்குரியவன், நான் பரலோகத்துக்குரியவன், எனக்கு சோறு இல்லையா அதனால ஒண்ணும் இல்லை, பரலோகத்துக்குரியவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சட்டை இல்லையா, உடுத்துறதுக்கே ஒண்ணும் இல்லையா, நான் பரலோகத்துக்குரியவன், அப்படித்தான் இருப்பேன். இந்த உலகம் எனக்கு பரதேசி. ஆமென். நான் இந்த உலகத்துல பரதேசி. இந்த உலகம் எனக்கு தகுதி என்னது? சொந்தம் இல்லை. என் ஊரு அந்த ஊரு, நான் அங்க போக போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வசனம் இருக்கும். எப்படி இருக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இப்ப ஞானசானம் எடுத்து அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. பயங்கரமா ஊழியம் நடந்துகிட்டு இருக்கு. இவனை தூக்கி எங்க போட்டாங்க? சிறைச்சாலையில போட்டாங்க. சிறைச்சாலையில போட்டபோது ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்து கொண்டிருக்கும் போது இதெல்லாம் சிறைச்சாலையில் இருக்கிறதான யோவானுக்கு காதுக்கு கேட்கும். காது கேட்கும்னா அங்க வரைக்கும் வந்து இப்படி ஒரு ஏசுனாதான் நசரேயனாகி ஏசுவான். நிறைய பேருக்கு என்ன செய்யறாரு? சுகம் தர்றாரு. அப்படி இப்படின்னு உடனே தன் சீசரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டு விடுவான். ஆண்டவர் சொல்ற, நடக்கிறதெல்லாம் பாரு, செய்யறதெல்லாம் பாரு, இதெல்லாம் போய் சொல்லு, யோவான்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி அனுப்பிடுவார். அப்படின்னா அதுல என்னன்னா, வேறொருவர் வர காத்திருக்கணுமா, இல்ல நான் சீக்கிரமா போகவா, அதுதானே அர்த்தம். அப்ப அவனுடைய மைண்ட் எல்லாம் என்ன இருக்குன்னா, சிறைச்சாலையில இருக்கமோ, யோவான் கரையில, யோவான் சோத்திரம் யோர்தான் நதியில ஞானசானம் கொடுக்கிறோமோ, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவன் மைண்ட் எல்லாம் எங்க இருக்குன்னா, சீக்கிரமா என் ஊருக்கு போகணும். ஆண்டவரே, என்னை அனுப்புனது நோக்கத்தை சரியா நான் செஞ்சுட்டேன்னா என்னன்னு எனக்கு திகையில. இப்ப சிறைச்சாலையில இருக்கிறேன், பரவாயில்ல, இன்னொருத்தர் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணணுமா, இல்ல இவரது அபிஷேகம் பண்ணனே, இவரை நான் ஞானசானம் கொடுத்தனே சரிதானா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தவனே 2 பேரை கூப்பிட்டு, வருகிறவர் நீர் தானா அல்லது வேறு ஒருவர் வர நான் காத்திருக்கணுமா, இல்லைன்னு சீக்கிரமா போயிட்டு வரட்டுமான்னு கேட்கறான். எத்தனை வயசு அவனுக்கு? அப்புறம் போது யோவான் அப்படி கேட்கும் போது அவனுக்கு வயசு என்ன? அதெல்லாம் எழுதல இல்லையா? என்கிட்ட கேட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கறீங்களா? யோசிச்சு பாருங்க. இயேசு அப்பதான் பிரசங்கத்தை ஆரம்பிச்சு பயங்கரமா ஊர்களில் என்ன செய்யறாரு? பிரசங்கத்தை நடத்திக்கிற 31 வயசுல அவன் சொல்றான், நான் சீக்கிரமா போக போறேன், இல்ல இன்னொருத்தர் வர்றதுக்காக காத்திருக்கணுமா, நீர் தான் வர வேண்டிய வரா அப்படிங்கிறான். சொன்ன உடனே அந்த விஷயத்தை
ஆண்டவர் இப்படி இப்படியே சொன்னாரு, இப்படி இப்படி செய்கிறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கப்படுகிறது, முடவர் நடக்கிறார்கள், குருடர் பார்க்கிறார்கள் சொன்ன உடனே ஓகே நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே அடுத்த அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவன் தலை வெட்டப்படுகிறது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் என்னைக்காவது ஆண்டவரே நான் தலையை வெட்டப்பட போகிறதே என்னை காப்பாற்றுன்னு ஜெபம் பண்ணனா அந்த நாளுக்காக காத்திருக்கான். சிந்த மேல போயிருச்சு, பரலோகத்தின் சிந்தையா வந்துருச்சுன்னா இங்க நடக்கிறது எதுவுமே தப்பாவே தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க இருக்கிற கஷ்டம் கஷ்டமாவே தெரியாது. தேவனோடு உறவாடுவது ஒன்றுதான், தேவனோடு இணைந்திருப்பது ஒன்றுதான் முக்கியமா தெரியும். மற்ற எல்லாம் அப்படியே லெஃப்ட் கையால ஒதுக்கி விட்டுலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாமே முக்கியமா தெரியுது, ஆண்டவர் சமூகம் மட்டும் இடது கையால் அப்படி ஒதுக்கி வைக்கப்படுகிறது. ஏன்? ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியல. ஏன்? எனக்கு 10 நிமிஷம் கூட இல்லைங்க டைமே, அவ்வளோ பிஸிங்கிறவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம் யாருமே. ஏன்? எனக்கு இருக்கிற வேலை, எனக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல்டில் 10 மினிட்ஸ் கூட ஒதுக்க முடியாது, அவ்வளோ பிஸியாக இருக்கேன். யாராவது சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. மனமும் மாம்சமும் விரும்புறது அப்படியே மனம் பூரா உலக பிரகாரமான காரியத்தில் லயிச்சு போய் கிடக்கிறனால பரலோகத்தை குறித்த சிந்தையே இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் நமக்கு நடக்கிறதெல்லாம் உபத்திரவமா தெரியுது. உபத்திரவம் உபத்திரவம் இல்லை. ஏன் உபத்திரவத்தை கர்த்தர் வச்சிருக்கார் தெரியுமா? நம்ம சிந்தை அப்படின்னாதான் பரலோகத்துக்கு நேராக போகும். ஆமென். பிரச்சனை வரும்போது நான் கர்த்தரை தேடுறோம், பிரச்சனை அதிகமாகும் போது நான் ஆண்டவரேன்னு சொல்றேன், அப்பா இப்ப என்னால வர்றானே இன்னும் கொஞ்சம் அப்படி அப்படி அனுப்புடா. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஆண்டவர் சமூகத்தில் மட்டும் வரமாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னங்க சர்ச் பக்கமே ஆளை காணும், ஆண்டவர் சமூகத்துக்கே வர காணும் அப்படின்னா. பிரச்சனை மாஸ்டர், ஒரே பிச்சு பிடுங்கு, ஒரே ப்ராப்ளம், அதனாலதான் ஆளை காணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஒரு பிள்ளைய வச்சிருக்கிறீங்க, ஒரு பிள்ளைய இடுப்பில் வச்சு, இந்த என் பேரனை மாதிரி ஒரு பிள்ளைய வச்சிருக்கிறீங்க, சரிங்களா? தெருவில் போறீங்க, ஒரு நாய் பார்த்து வவ்வுன்னு குலைக்குது, உங்களுக்கே பயமா இருக்குது. அப்படி வச்சுக்கோங்களேன், கடிச்சர் வர மாதிரி வருது. உங்க பிள்ளை பார்த்து என்ன செய்யும்? உங்க பிள்ளை உங்க இடுப்புல இருக்கு, உங்க பிள்ளை இருக்கீங்களா? உங்க பிள்ளை உங்க இடுப்புல இருக்குது, உங்களுக்கே பயமா இருக்கிற மாதிரி அது குலைக்குது. உங்க பிள்ளை என்ன செய்யும்? கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த பிள்ளை என்ன செய்யும்? உடனே அம்மா கழுத்தை பிடிச்சு, அது சும்மா உட்கார்ந்து இருந்தது, கழுத்தை பிடிச்சுக்கிட்டு எக்கிக்கிட்டு என் தோலுக்கு என்ன செய்யும்? அப்படித்தானே ஏறும். அது கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு என்ன செய்யும்? அப்படித்தானே உள்ளதா இல்லையா? ஆனா சில நல்ல பிள்ளை என்ன செஞ்சுன்னா, அம்மா அப்படி இடுப்புல இருக்கும் போது நாய் குலைக்கிறது இறங்கி ஓடி போயிருதுங்க. இது என்னடா கொடுமையா இருக்கு, போகுமா? அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? பிரச்சனை பாஸ்டர், அதனால அப்பா சமூகத்துக்கு வரவே முடியல, நீ பிள்ளையே இல்லை. ஒரிஜினல் பிள்ளை என்ன செய்யும்னா, இடுப்புல இருக்கிற பிள்ளை கழுத்தை கட்டிக்கிட்டு தோளுக்கு என்ன செஞ்சிடும்? அதுதான் பிள்ளை. பிரச்சனை அதிகமா இருக்குது, ஒரே பிசாசு போராட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடி போறது பிள்ளை இல்ல. அல்லேலூயா. சரியான பிள்ளைனா கழுத்துல ஏறி உட்காந்து, அப்பாவின் தோல்ல ஏறி உட்காந்து கூட. ஆமேன். ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் உங்க பாதத்தை தான் பிடிச்சிருந்தேன், இப்ப நான் உங்க கழுத்துல ஏறி உங்க தோல்ல ஏறி உட்காந்துக்கிறேன். பிசாசும் போராட்டம் அப்படின்னு அதிகமான ஒரு நேசம், அதிகமான அன்பு, அதிகமான நெருக்கம் ஆண்டவரோட வந்திருக்கணும். என்ன வந்தாலும் சரி இறங்கி ஓடித்தான் போவேன். என்ன சபைக்கு ஆளை காணும், ஒரே போராட்டம் பாஷ. ஏன் ஜெபம் பண்ணல? ஒரே போராட்டம் பாஷ, ஒரே பிரச்சனை. உபத்திரவத்தை கொடுத்துமே நீ வரலன்னா, அல்லேலூயா. சேஃப்டியான இடம் தேவ சமூகம் ஒன்றுதான். அல்லேலூயா. வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம்
5வது அதிகாரம், ரோமர் 5 1 அப்படி வாசிங்க பார்க்கலாம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, பாட்டுங்க, அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, சத்தமா சொல்லுங்க, அது மாத்திரமல்ல. அல்லேலூயா. என்ன அது மாத்திரமல்ல? அது மாத்திரமல்லன்னா என்ன அர்த்தம்? அந்த மேல உள்ள 2 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவனுடைய மகிமையை, அப்படின்னா தேவ ராஜ்யத்துக்குள்ள போவோம் என்கிற நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எதனால? விசுவாசத்தினால. சொல்லுங்க, விசுவாசம். பக்கத்தில் உள்ளவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டு அவருடைய மகிமையில பிரவேசிப்போம் அப்படியே நம்பிக்கையை கொடுத்திருக்கார். ஆமென். அது மாத்திரமல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பப்ப தூங்குறவங்களை எழுப்புறதுக்கு தான் இந்த வேலை. கவனிங்க, என்னைய பாருங்க. ஐயா, நீ விசுவாசிச்ச, நீதிமானை கர்த்தர் மாற்றி விட்டார், உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், தேவ மகிமையை நீ அடைய போகிற. ஆமென். அது மாத்திரமல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ விசுவாசிச்சதுனால மட்டும் உனக்கு கிடைக்க போறது கிடையாதுடா. அடுத்த வசனத்தை வாசிங்க. உபத்திரவம் பொறுமையையும். அங்க என்ன வருது? உபத்திரவம். விசுவாசிச்ச உடனே அப்படியே தேவ மகிமைக்கு போயிடலாம் நினைக்காத. நீதிமான் ஆக்கப்பட்டதுனால உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், டெஸ்டையும், டெஸ்ட் நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஏன் உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்னு இருக்கிறது? கவனிக்கிறீங்களா அந்த வார்த்தையை? அந்த வசனத்தை வாசிங்க. 4 ஒவ்வொரு எழுத்து முக்கியம். உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்கள்ல மேன்மை பாராட்டுகிறோம்னு எழுதுனா என்ன? ஆவியானவர் ஏன் இப்படி எழுதி இருக்கிறார்னா, ஐயா, நான் விசுவாசிச்சதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசிச்சதுனால நான் நீதிமானாக்கப்பட்டேன், விசுவாசிச்சதுனால நீதிமானாக்கப்பட்டதுனால எனக்கு தேவ மகிமை இருக்குங்கிறது மேன்மை பாராட்டாத, உபத்திரவத்துல மேன்மை பாராட்டணும். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? இந்த உபத்திரவங்கள் தான் நாம் பரலோகத்துக்கு போவோம் என்பது அத்தாட்சியம். தெரியுமா உங்களுக்கு? அப்படி வசனம் இருக்கு தெரியுமா? எடுத்து வாசிங்க. தெசலோனிக்கேயர்கள் 2 தெசலோனிக்கேயர். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். 4:5. 1ஆம் அதிகாரம் 4:5. 2 தெசலோனிக்கேயர் 1:4-5. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும், நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம். நல்லா கவனிங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு, அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் பாத்திரவான்கள் என்று எண்ணப்படுவதற்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. நீங்கள் படுகிற பாடுதான் நீங்க அந்த தேசத்துக்கு போவீங்கிறதுக்கு அத்தாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க.
ஏன் தேவன் உபத்திரவத்தை ஒரு மனிதனுக்கு வைத்திருக்கிறார் என்றால் அந்த உபத்திரவம் தான் நமக்கு என்னத்தை உண்டாக்குகிறதுன்னா மேல உள்ள 4வது வசனத்துல பொறுமையை உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குறது? பொறுமையை உண்டாக்குது. அடுத்து விசுவாசத்தை நமக்குள்ள பெருக பண்ணுது, நம்பிக்கையை பெருக பண்ணுது. அல்லேலூயா. அந்த ரோமர் 5:4 வாசிக்கும் போது வாசிங்க, 5ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும். எதை உண்டாக்குது? பொறுமை. நமக்குள்ள இருக்கிற அந்த அவசர புத்திய மாத்துகிறது எதுனா உபத்திரவம் தான். உடனே நடக்கணும், உடனே கிடைக்கணும். ஜெபம் பண்ணிட்டு வந்து வரும்போதே வாசல்ல கொரியர் மாதிரி வந்து பதில் நிக்கணும்னா முடியுமா? பிளிப்கார்ட்ல போட்டா கூட 4 நாள் 5 நாள் 10 நாள் சின்னதை என்ன செய்யுது. ஆனா ஜெபம் பண்ண உடனே என்ன செஞ்சிடணும், ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, ஏன் கர்த்தர் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார்னா நமக்குள்ள அந்த பொறுமை. ஆமென் சொல்லுங்களேன். பொறுமை டெஸ்ட் வைக்கிறது. அல்லேலூயா. பரீட்சையில நம்ம பாஸ் ஆகணும். ஆமென் சொல்லுங்களேன். என்ன படிச்சாலும் சரி, நீ 100க்கு 100 எல்லாத்தையும் படிச்சாலும் சரி, பரீட்சை எழுதித்தேன் நீ இப்ப நான் நல்லா இந்த பிள்ளை நல்லா படிக்கிறது எனக்கு தெரியும், அதனால இவளை பரீட்சை எழுதாமலே தூக்கி போடுங்கன்னு சொல்லுவாங்களா எந்த டீச்சராவது? இல்ல, இவ எல்லா பாடத்தையும் கிளீனா மனப்பாடமா வச்சிருக்கா, கிளீனா படிச்சுட்டா, அதனால இவளை பரீட்சையிலேயே இல்லாம தூக்கி போடுங்கன்னு சொல்லவே. ஐயா, இவன் சரியாவே படிக்கல, அதனால இவனுக்கு பரீட்சை வேண்டாம் சொல்ல முடியுமா? இவன் என்ன பரீட்சை வச்சாலும் பெயில் ஆயிடுவான், அதனால இவனுக்கு பரீட்சையே வேண்டாம் சொல்ல முடியுமா? நீ படிச்சிருந்தாலும் படிக்காம இருந்தாலும், தேவனோடு நடந்தாலும் நடக்காட்டாலும், பரீட்சையில பாஸ் ஆகித்தான் போக முடியும். பரீட்சை நம்பிக்கை. அல்லேலூயா. நிறைய பேருக்கு பரீட்சைனா என்னது? பயம், டெஸ்ட். ஐயோன்னு பயமா இருக்கும். ஏன் பயமா இருக்கு சொல்லுங்க பாப்போம். பரீட்சை சொல்லுங்க. பரீட்சைனாலே பயமா இருக்குன்னா படிக்கலன்னு அர்த்தம். ஆனா அதே ஒரு கிளாஸ்ல ஒரு பையன் பரீட்சை தானே அப்படியே கழுதிய அப்படின்னு சொல்லி பயங்கர நம்பிக்கையா இருக்கான். ஏன்? அவனுக்கு எதை கேட்டாலும் தெரியும், எந்த சூழ்நிலைமையா இருந்தாலும் பார்த்துக்கிடுவோம், என்ன கேள்வி கேட்டாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவனுக்கு நம்பிக்கை என்ன செய்யுது? அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது. பரீட்சை ஏன் பயத்தை உண்டாக்குது? பரீட்சை ஏன் பயத்தை உண்டாக்குது? ஒழுங்கா ஆண்டவருடைய காரியத்தில் ஒழுங்கு இல்லாட்டி பரீட்சையில ஃபெயில் ஆகிருவோமோ அப்படின்னு பயம் இருக்கும். பரலோகத்துக்கு போக மாட்டோமா? எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறாரு? இந்த உபத்திரவத்தில் நீ ஏன் தள்ளுறாரு? உபத்திரவம் தாங்க படிக்கட்டு, பரலோகத்தின் படிக்கட்டு. ஆமென் சொல்லுங்களேன். உலகத்தில் உபத்திரவம் கட்டாயம் உண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எத்தனையா இருக்கும்? 1-2 இருக்கும்னு சொல்லலை. அல்லேலூயா. தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை, கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். உபத்திரவம் தானே. நம்மளை 2 வார்த்தை சொல்றதுக்கே நமக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. கடிந்து கொண்டு சிக்ஷை கொடுக்கும்போது கஷ்டமாத்தே இருக்கும், ஆனா அதுதான் நம்மை கரை சேர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் சுத்த பொன்னென்று விளங்கின பின்பு தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். ஹல்லேலூயா. உங்களை என்னை கெட்டு போகிறதற்காக தேவன் சிக்ஷிக்கிறது அல்ல. உங்களை என்னை உபத்திரவப்படுத்தி கஷ்டப்படுத்தி ரசிக்கிறவர் அல்ல, பூரணமாய் மாற்றுகிறவர், பொன்னாக விளங்க செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. இங்க நம்ம வாசிச்சோம், என்ன வாசிச்சோம்? ரோமர் 5ல பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறதென்று நாங்கள் அறிந்து அந்த உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவம் வரும்போது பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, மேன்மை பாராட்டுறோம்.
எங்களுக்கு வருகிற உபத்திரவங்களில் நாங்கள் மேன்மை பாராட்டுறோம். 2 கொரிந்தியர் 12:10 நினைக்கிறேன், அதில் சொல்கிறாரு, பலவீனங்களில் சந்தோஷப்படுகிறோம். வர்ற உபத்திரவங்களில் சந்தோஷப்படுறோம். ஏன் தெரியுமா? தேவனுடைய மகிமை தங்கணும், தேவனுடைய பலன் விளங்கணும், தேவனுடைய கிரியை நாம் பார்க்கணும். கர்த்தர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்படி பலவீனம் இல்லாட்டி கர்த்தருடைய பலனை பார்க்கணும்னா பலவீனம் நமக்கு தேவை. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் கர்த்தர் பலவீனத்தை எடுக்கலைனா? டேய், பலவீனத்தை எடுக்கலைனா நீ சுயத்தில் ஓடிடுவ. என் பலனை பார்க்க முடியாது, என் மகிமையை பார்க்க முடியாது, என் கிருபையை சார்ந்து கொள்ள மாட்டேன். அதனால பலவீனத்தோடைய இருன்னு ஆண்டவர் என்ன செய்றார்? அல்லேலூயா. எந்த மனுஷனும் ஒரு பலவீனத்தோட தான் இருப்பான். ஏதோ ஒரு பலவீனம் அவனுக்கு இருக்கும். கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு விஷயத்துல அவனுடைய இருதயம் அவனை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒண்ணு இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது பிசாசுக்குரியதா இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் பேசாம இருப்பாரு. எடுத்து போடவே. அல்லேலூயா. அதை குறித்து நீ 100 தடவை ஜெபம் பண்ணாலும் சரி, 150 தடவை ஜெபம் பண்ணாலும் சரி, வாழ்நாள் முழுவதும் ஜெபம் பண்ணாலும் எடுத்து போட மாட்டாரு. ஏன் தெரியுமா? அந்த பலவீனத்தில் தான் நீ என்னை சார்ந்து கொள்ளும் போது கிருபை மூடும். ஹல்லேலூயா. அது இல்லாட்டி உனக்கு வந்துரும்டா பெருமை. அந்த பெருமை வந்துருச்சுன்னா உனக்கு கொடுக்க வேண்டிய அருமையான அந்த மகிமையை இழந்து போயிடுவேன். அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நின்றுவார். பெருமை வந்துடக்கூடாதுங்கிறது நமக்கு அநேக பலவீனங்களை கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு முன்னாடி நிற்கிற நானும் அநேக பலவீனம், அநேக காரியங்களில் பலவீனனா இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அந்த பலவீனங்களை நிமித்தமாய் நான் ஒருவேளை குற்ற உணர்வு அடைந்தாலும் கர்த்தர் கிருபையை சார்ந்து கொள்றா அப்படின்னு கிருபையை கொடுத்து நடத்துகிறார். அல்லேலூயா. யாரும் பூரணர் இல்லை, பூரணமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாளில் பூரணமாக்கப்பட்டு அவரோடு நித்தியமாய் வாழ போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாசிச்சோம்ல எல்லாரும் சேர்ந்து 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். சரிதான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலையும் 9வது வசனத்திலையும் அவர் சொல்றாரு பாருங்க. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும். எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் எடுங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும். ஒடுங்கி போகிறதில்லை. ஒடுங்கி போறது கிடையாது. கலக்கம் அடைந்தும். கலக்கமே வந்தாலும் மனம் முறிவடைகிறதில்லை. கலக்கமே வருது. திடீர்னு பார்த்தா அப்படியே கலங்குது. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் மனம் முறிவடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும். என்னது? துன்பப்படுத்தப்பட்டோம். கைவிடப்படுகிறதில்லை. ஐயா, துன்பம் வரத்தையும் செய்தானா கர்த்தர் கைவிடுறது கிடையாது. ஆமென். கீழே தள்ளப்பட்டும். அநேக நேரங்களில் கீழே விழுந்துறது மாதிரி சூழ்நிலை வருது. ஆனா மடிந்து போகிறது, செத்து போறது கிடையாது. அப்படியே கர்த்தர் விட்டுட்டு போறது கிடையாது, தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஏன் இந்த சரீரத்தில் மரணத்தை சுமந்து எப்பயுமே இந்த பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்குன்னா பாடுகள் தான். நல்லா கவனிச்சு கேட்டுக்கங்க, கவனிங்க. பாடுகள் தான் ஒரு மனுஷனை பாவம் செய்யாமல் பாதுகாக்கிறது. அல்லேலூயா. உபத்திரவம் தான் அவனை உருப்படியா மாற்றுது. கர்த்தருக்கு தெரியும். நான் உங்ககிட்ட ஒரு பிராக்டிக்கலா கேட்கிறேன். உங்களுக்கு கடுமையான காய்ச்சல், ஆமென், தக தக தகன்னு குதிக்குது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, என்னமே செய்ய முடியல, சாப்பிட முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. இந்நேரத்தில் உங்களுக்கு போய் பாவம் செய்யணும்னு தோணுமா? ஒரு சினிமா போய் பார்த்துட்டு வருவோம், அப்படி தோணுமா? எப்ப தோணும்? அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்காரு இந்த பலவீனத்தை.
ஏன் போராட்டம் வந்துகிட்டே இருக்கு? நீ போராட்டத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே போய் பரலோகத்துக்கு போயிருவ. ஆமென் சொல்லுங்களேன். நீ உன்னைய சுகமா வச்சிருந்தா, எந்த பிரச்சனையும் இல்லாட்டா, நீ எதோட போராடுவ? உன் மாம்சத்தோட போராடி தோத்து போய் அந்த மாம்சம் போய் உன்னைய பாதாளத்தில் கொண்டு போய். ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? எனக்கு உபத்திரவத்தின் மேல் உபத்திரவத்தை கொடுக்கிற உன்னதமான தேவன் நல்லவர். உணர்ந்து சொல்ல முடியுமா? எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனையை கொடுத்து இனி அவரை விட்டு பிரிஞ்சிடாம பாதுகாத்துக்கிறவர் ரொம்ப. எப்படா அந்த பிரச்சனையில இருந்து தப்பிப்போன்னு நினைக்கிறவங்க சீக்கிரமா சிக்கல்ல மாட்டிக்கிட போறீங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? சாரலாக்கா யோசிக்கிறாங்க, ஆஹா இவர் எப்ப பிரசங்கம் பண்ணாலும் நம்மளை சிக்கல்லே சிக்க வைக்கிறதுக்கு தான் வர்றாரு. இல்லைங்க, சிக்கல் தாங்க அவரோட கூட சிக்க வைக்கும். ஆமென். சிக்கல் இல்லாட்டி நம்ம வேற இடத்துல போய் சிக்கிக்கிடுவோம். பிரச்சனை இருக்கும் போது அவர் சமூகத்துக்கு போக முடியுது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். என் மனைவி பலவீனமா இருந்து அங்க ஐசியூல இருக்கும் போது ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணோம்னு கணக்கே இல்லை. நான் குறைந்தபட்சம் சொல்றேன், ஒரு 15 மணி நேரம் அந்நிய பாஷை பேசினேன். எனக்கு நல்லா ஞாபகம். என் நினைவு இருக்கிற வரைக்கும் என் மனம் யாரோடு பேசல அப்படின்னா என் வாய் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருந்தது. 24 ஹவர்ஸ்ல நான் சில மணி நேரம் கூட தூங்கல. 15 மணி நேரத்துக்கும் அதிகமான டங்ஸ்ல பேசிக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்ப என்னால பேச முடியல. பேசுறேன், ஆண்டவரோட உறவாடுறேன், ஆனா அவ்வளவு முடியல. ஏன் தெரியுமா? ஏன்? என்ன செய்ய போகிறீர்? வேற எதுவுமே ஓடல, என்னமே செய்யல. இந்த நிலைமை எப்படி என்ன செய்ய போகிறீர்? அப்படியே ஆவி மனுஷன் அவரோட சங்கமிச்சு அப்படியே பேசிக்கிட்டே இருந்தான். அப்படியே நான் ஆவியில பறந்துகிட்டு இருந்தேன். எந்த இது என்னைய வந்து அட்டாக் பண்ண முடியல. நான் தான் முதல் முறையா உள்ள போய் என் மனைவி இறந்துட்டாங்கன்னு சொல்லிக்க அந்த செய்தியை கேட்டு நான் தான் முதல்ல போய் பார்க்குறேன். எல்லாருடைய கண்ணும், அந்த பெட்ல இருக்கிற எல்லாருடைய கண்ணும் என்னத்தான் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது. போய் கூன்னு அழுவானோ அல்லது மேலே விழுந்து அழுவானோன்னு போய் பார்த்து அப்படி மேலே பார்த்து, ஆண்டவரே எடுத்துக்கிட்டீங்க சரி அப்படின்னு அப்படி கண்ணை மூடி வச்சுட்டு அங்கே இருந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு பேசாம திரும்பி வந்தேன். எல்லாரும் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன் தெரியுமா? எல்லாரும் என்ன செய்வாங்களோ அப்படி நான் செய்வேன்னு நினைச்சாங்க. எனக்குள்ள ஆவியானவர் என்ன செய்ய, ஃபுல் அண்ட் ஃபுல் நிரம்பி நான் என்ன செஞ்சாலும் அது சரியா செய்வேன்னு உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற. ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் அப்படியே பலப்பட்டு வந்தேன். எப்படி முடியும் அப்படி? ஏன் இந்த 15 மணி நேரமா நான் போராடினேனே, அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தை அப்படியே விட்டுச்சு. அவ்வளோதான். அந்த போராட்டம் எதுக்குன்னு எனக்கு இப்போ தெரியல, ஆனா பின்னாடி தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்றேன்? போராட்டம் அதிகமானா அவரோட உறவாட்டம் அதிகமா நமக்கு வரும். ஒரு அருமையான தேவ பக்தன், எனக்கு பேரு தெரியல, நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாசிச்ச புஸ்தகம், டேவிட் போனர் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, வெளிநாட்டுக்காரர். அவர் ஒரு ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் தெரியுமா? தேவனண்டை என்னை கிட்டி சேர்க்குகிற பாடுகளே நீங்கள் என்னண்டை கிட்டி வாருங்கள்னு ஜெபம் பண்ணாரா? இருக்கீங்களா? என்ன ஜெபம் பண்ணாரா? தேவனண்டை என்னை கிட்டி சேர்க்கிற பாடுகளே நீங்கள் என்னண்டை கிட்டி வாருங்கள்னு சொன்னார். நான் படிச்சு 25 வருஷம் ஆச்சு. இந்த ஜெபத்தை நான் மறக்கவே இல்லை. நான் அநேக நேரங்கள் இந்த ஜெபத்தை நான் செய்திருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சொல்றேன். ஏன் தெரியுமா? பாடுகள் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத நேரத்தில் தான் நாம் அநேக நேரங்களில் தவறு செய்கிறோம். அநேக நேரங்களில் பாவம் நம்மை மேற்கொள்ளுகிறது இல்லை. எப்ப அப்படின்னா, பிரச்சனை, போராட்டம், பாடு, உபத்திரவம் இல்லாத நேரத்தில் நாம் துணிகரமாய் போய் என்ன செஞ்சிடும்? ஹல்லேலூயா. அப்படின்னா தேவன் ஏன் வச்சிருக்காரு தெரியுமா உபத்திரவத்தை? அந்த வசனத்தை அதிலே வாசிங்க. அந்த 4ஆம் அதிகாரத்தில் 16, 17 வாசிங்க.
ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நாங்கள் சோர்ந்தே போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது இந்த உபத்திரவங்களினாலே எங்கள் புறம்பான சரீர பிரகாரமான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தோம். உள்ளான மனிதனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உபத்திரவம் என்ன செய்கிறது என்றால் புறம்பான மனிதனை அழிக்கிறது, மாம்சீக மனிதனை அழிக்கிறது, உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷனை புதிதாக்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க ஐயா. உபத்திரவத்தின் வேலை என்னன்னா மாம்சீக பிரகாரமான காரியங்களை அழிக்கிறது தான் அது வேலை. பெருமைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் அழிச்சு ஒழிச்சு நம்மை பரிசுத்தப்படுத்துகிற காரியம். வாசிங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படுகிற இந்த உலகத்தையோ இந்த உலக மேன்மையவோ எதையுமே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற காணப்படாத பரலோகத்தை மகிமைய தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான, சொல்லுங்க, மிகவும் அதிகமான கன மகிமையை ஐயா உங்களுக்கு மிக அதிகமா கனமும் மகிமையையும் கொடுக்கிறது என்னன்னா சொல்லுங்க. இந்த உபத்திரவத்தை உதறி தள்ளலாமா? ஆண்டவரே, உபத்திரவத்தை மட்டும் என்னைய விட்டு விளக்கிருங்க. இல்ல, இந்த உபத்திரவம் தான் நமக்கு அதிகமான கன மகிமையை, நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. தேவன் ஏன் நீதிமானுக்கு அநேக துன்பங்களை அனுமதிக்கிறார்? அவனை நிரந்தரமா கனத்தை அவனுக்கு கொடுக்கணும், மகிமையை கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நித்திய கன மகிமை ஒருத்தனை பெறணும் அப்படின்னா அவன் உபத்திரவங்களை சகித்து சோர்ந்து போகாமல், மேல சொல்றாரு, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, சோர்ந்தே போறதில்லை. வெளியில ஒடுக்கம், நெருக்கம் வாசிச்சமல 8 நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு, எந்த பக்கத்துக்கு போனாலும் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி, உரலுக்கு 1 பக்கம், மத்தளத்துக்கு 2, எங்களுக்கு எப்பக்கமும் இடி. பரவாயில்ல, ஆமென் சொல்லுங்க. எங்கிட்டு திரும்பினாலும் அடி இடி உத, மேல பார்த்தா மட்டும் நமக்கு கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். எல்லா இடத்திலையும் வழி அடைக்கப்படுது அப்படின்னா மேல மட்டும் எப்பயும் திறந்திருக்கும். உன் கண்களை மேல ஏறெடுத்து பார். ஹல்லேலூயா. கர்த்தரோட நீ கனெக்ட் ஆனா எல்லா இடிகளும் எல்லா அடிகளும் மாறும். மாறும்னா என்ன அர்த்தம்? அது பெருசா தெரியாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அங்க 12 எபிரேயர்ல 12 சொல்லப்பட்டிருக்க, உங்களை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவம் பாரம், ஆமென் சொல்லுங்களேன், இவைகளை விட்டுட்டு அவரை நோக்கி பார்க்க சொல்லியிருக்கிறாரு. அவரை நோக்கி பார்க்கணும்னா மேலதான் பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. மேல மட்டும்தான் பார்க்க மாட்டேன், மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன்னா உனக்கு இடியும் மதியும் வரத்தேன் செய்யும். அது உன்னை பாதிக்கத்தேன் செய்யும். பாதிக்க கூடாது இவைகள். அந்த அங்க சொல்ல ஆனபடி நாங்கள் சோர்ந்து போகிறதே இல்ல. எந்த பக்கம் இடி வந்தாலும் அடி வந்தாலும் நெருக்கம் வந்தாலும் ஒடுங்கி போகாத நிலைமை எப்போ வரும்னா மேலே பார்க்கும் போதே வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க ஆண்டவரை தேடினாலும் தேடாட்டாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரை தேடுறவனுக்கு அதுல இருந்து ஒரு சொல்யூஷன் என்னன்னா தேவ பிரசன்னம், தேவ கிருபை, தேவ தயவு. ஆண்டவரை தேடுறவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை வருதா? அவன் பிரச்சனையில மடிந்து போறான், நீங்க பிரச்சனையை எதிர்த்து நீந்துறீங்க. இவ்வளவுதான் விஷயம். செத்த மீன் தண்ணி கொண்டு வர பக்கமெல்லாம் போய்கிட்டு இருக்கு, உயிருள்ள மீன் எதிர்த்து போய்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. யாருக்கு அதிக பிரயாசம் நினைக்கிறீங்க? எதிர்த்து போற மீனுக்கு தான். உயிரோட இருந்தா போராடித்தேன் ஆகணும். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் இந்த உலகத்துக்கு எதிர்த்து போய்த்தேன். உலகத்தோட உலகமா நானும் அப்படியே போறேன்னே செத்து போன மீன் தான் போகும். செத்து போன மீனை பார்த்துருக்கீங்களா? அப்படி செத்து அதை தூக்கி போட்டா என்ன செய்யும்? அப்படியே தண்ணியில தானா என்ன செய்யும்? இழுத்துக்கிட்டு எங்க போது போகும். ஆனா உயிரோடு இருக்கிற மீன் தண்ணியை கிழிச்சுக்கிட்டு போகுமா போகாதா? நம்ம உயிரோடு இருக்கிறோம். கர்த்தர் என்ன உயிர்ப்பிச்சிருக்கிறாரு. நான் ஆவிக்குரியவன் சொன்னா அந்த உலகத்துக்கு எதிர்த்து நடபோட அவங்க செய்யறதுக்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்காம கர்த்தருக்காக நிக்கிறதுக்கு
பழகணும். அல்லேலூயா. உபத்திரம் வரத்தேன், உபத்திரமா வரதான் தெரியும். கர்த்தரோட நடந்து பாருங்க, உபத்திரவமே கிடையாது, மகிமை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க உபத்திரவப்படுறதை நீங்க பரலோகத்துக்கு போறீங்கிற காட்டாட்சி. அந்த வழியாகத்தான் ஏறி போகணும்னு தேவன் நியமிச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு சொல்றாரு, அவர் நடந்தபடியே நாமும் நடக்கணும். ஆமென். அவருடைய அடிச்சுவடுகளையே நாமும் என்ன செய்யணும்? பின்பற்றணும். வேற அடிச்சுவடெல்லாம் கிடையாது. வேற வழியெல்லாம் பரலோகத்துக்கு பிறகு ஒரே வழிதான். என்ன பாச பிரசங்கம் பண்ணதே பிரசங்கம் பண்றீங்க, அதைத்தானே எழுதி கொடுத்துருக்காரு. வேற என்ன எழுதி கொடுக்காரு? இதை விட்டு வெளியே போக முடியுமா? ஒரு பாஸ் பிரசங்கம் பண்ணார், நாங்கள் எடுத்து ஆதியாமத்தை எடுத்து சொன்னார். என்னையா சொன்னதையே சொல்லிக்கிட்டு, சொன்னதையே தானே சொல்லி வச்சிருக்காரு, நான் என்ன செய்ய முடியும்னார். அதுதான் உண்மை. ஆமென்னு சொல்லுங்களேன். நம்ம கேட்குற வரைக்கும் சொன்னதையே தான் சொல்லுவார். நான் மாறுற வரைக்கும் சொன்னதையே தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது தானே நம்ம படிக்கிறோம். இன்னைக்கு எழுதின புது பைபிளா நம்ம படிக்க போகிறோம். அதே கர்த்தர் தான், அதே வழி தான். அவர் நடந்த வழியை தான் நாமும் நடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் அந்த 17வது வசனத்தை வாசிச்சு, நம்முடைய மேலும் காணப்படுகிறவைகளை காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான கன மகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. உபத்திரவத்தை பற்றி பயப்படாதீங்க. அந்த உபத்திரவம் தான் நமக்கு கனத்தையும் மகிமையையும் உண்டாக்குகிறது. ஆமென். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன வந்தாலும் வரட்டும், என் இயேசு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் பயப்படாம திடமா இருங்க, நான் உலகத்தை அப்படின்னா நீ ஜெயிப்பேன்னு அர்த்தம். அல்லது நீ ஜெயிக்கணும்னு, நான் எப்படி ஜெயிச்சனோ, நான் எப்படி மேற்கொண்டனோ அதே மாதிரி நீ மேற்கொண்டுதான் வரணும், நான் உனக்கு கூட இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எழும்பி நிற்கலாம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. எல்லாம் எழும்பி நின்று உங்க உள்ளான மனிதனை கர்த்தர் புதுப்பிக்கிறதற்காகத்தான், உங்க ஆவிக்குரிய மனிதனை புதுப்பித்து எழுப்புகிறதற்காகத்தான் சில உபத்திரவங்களை, சில கடினமான பாதைகளை கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவரை சார்ந்து கொள், அவரோடு சேர்ந்து கொள். அந்த உபத்திரவங்கள் உன்னை பொன்னாய் மாற்றுமே தவிர மண்ணாய் போக விடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவதற்காக நீர் என்னை நடத்துகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாயை திறந்து ஆண்டவரே, நான் உங்களோட ஒட்டிக்கிறேன்ப்பா, உங்க சமூகத்தோட நான் என்னை ஒட்டிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. போராட்டங்கள் அதிகமானாலும், பிரச்சனைகள் அதிகமானாலும், மனபாரங்கள் அதிகமானாலும், எந்த சூழ்நிலைமையானாலும் நான் உங்க சமூகத்துல வந்து கிடக்க. ஹல்லேலூயா. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்ற லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்ற லேசான உபத்திரவம். சீக்கிரத்துல கடந்து போக போகிறது. சீக்கிரமாய் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக போகிறோம். சீக்கிரமாய் நம்மை விட்டு இந்த உபத்திரவம் எல்லாம் மாறி போய்விடும்.
நித்திய மகிமைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போகும்படியாக, நித்திய மகிமையான ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாக, இவைகளில் பங்கு கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, நீங்க பாடுபடுவது, நீங்க உபத்திரப்படுவது அவசியமானதால் அதை அந்த அவசியத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க போய் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம் 10வது வசனம் என்று நினைக்கிறேன். நீங்க போய் வாசிச்சு பாருங்க. துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். ஏன்னா அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுமே, அதை விட விலையேற பெற்ற உங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டு, ஹalleluya, நீ விசுவாசிச்சதுனால நான் நீதிமான் ஆக்கிட்டேன், நீ விசுவாசிச்சதுனால உன்னை தேவ மகிமை அடையும்படி அழைத்துட்டேன், ஆனா அந்த விசுவாசத்தை நான் சோதிப்பேன். ஹalleluya. அந்த விசுவாசம் சோதனைக்கு உட்படும். உபத்திரவம் உன் விசுவாசத்தை சோதிக்கும். நீ உண்மையா விசுவாசிச்சிருக்கிறியா? நீ உண்மையா கர்த்தர் மேல அன்பா இருக்கிறாயா? அந்த விசுவாசத்தை பரீட்சை பார்க்கிறதான் உபத்திரவம். ஹalleluya. பரீட்சை அவசியம். ஆமென் சொல்லுங்க. ஒருவன் பாஸா பெயிலான்னு பார்க்கிறதுக்கு பரீட்சை அவசியம். நான் பரலோகத்துக்கு தகுதியானவனா இல்லையான்னு பார்க்கறதுக்கு உபத்திரவம் தான் அவசியம். அது ரொம்ப முக்கியம். ஆமென். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வெளிச்சத்தை கொடுங்கப்பா. எங்களுக்கு இருக்கிற உபத்திரவத்தில் நாங்க சோர்ந்து போய் தளர்ந்து போய் ஏன் ஆண்டவரேன்னு கேட்காம, இந்த உபத்திரவத்திலும் நாங்க உமக்குள்ள சந்தோஷமா மகிழ்ச்சியா இன்னும் உங்க சமூகத்துல உறுதியா விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. என்ன வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என்ன உபத்திரம் வந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலைமை வந்தாலும் பரவாயில்ல, நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். சொல்லுங்க. உங்க பிரசன்னத்தை விட்டு போக மாட்டேன், நான் உங்களை தான் பற்றி கொண்டிருப்பேன்னு சொல்லுங்க. ஹalleluya. உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, உயர்வோ, தாழ்வோ, மரணமானாலும் ஜீவனானாலும் அவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே ஒருவனாலும் கூடாதுன்னு சொல்ல நமக்கு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த தைரியம் வேணும். எது வந்தாலும், என்ன வந்தாலும், என்ன நடந்தாலும் என் இயேசுவுக்காக நான் வாழுவேன். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களுக்கு அநேக உபத்திரவங்களை கொடுத்து அநேக மகிமையை நீங்க வச்சிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த மகிமையை சுதந்திரிப்பதற்கு, இந்த உபத்திரவமாகிய படிக்கட்டுகள்ல ஏறி போகிறதற்கு எங்களுக்கு தேவன் பழக்குவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்க இன்னும் உங்க சமூகத்துல காத்திருப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உங்க சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து உம்மோடு இணைந்து இந்த உபத்திரவங்கள் எல்லாம் மகிமையா மாற்ற உங்க மகிமையான பிரசன்னத்துக்குள்ளேயே எப்பொழுதும் நாங்க வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஹalleluya. அடுத்த வாரத்தில் நாங்க வரும்போது உம்மோடு உறவாடுகிறவர்களா இருக்கணும் அப்பா. உம்முடைய பாதத்துல விழுந்து கிடக்கிற அனுபவம் எங்களுக்கு சொந்தமாகணும் அப்பா. கிருபை தாங்கப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீங்க அப்பா. நாங்கள் உங்களுக்காக சில மணி நேரத்தை ஆகிலும் கொடுத்து எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி உம்மோடு இணைக்கப்பட எங்களை ஒப்பு கொடுத்து எல்லா உபத்திரவங்களையும் கடந்து போகிறதற்கு பலனாகிய உங்கள் சமூகத்தால் நிரப்பப்பட எங்களை விட்டு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுகிறோம், அர்ப்பணிக்கிறோம். அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்த்தி ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord.